Hi hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மியூசிக் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகல அப்படின்னா, அது வந்து எதனால ஷோ ஆகல, அது வந்து எப்படி நம்ம ஷோ ஆக வைக்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்க நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மியூசிக் ஆப்ஷன் வந்து எதனால ஷோ ஆகல அப்படின்னா, நீங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண புதுசுலேயே வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் வந்து உங்களுக்கு மியூசிக் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து எடுத்த உடனே ஸ்டோரியில மியூசிக் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து முடியாது. அது வந்து ரிஸ்க் தான். ஏன்னா எடுத்த உடனே எல்லாமே நமக்கு வந்து தந்துட மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ணதான் நமக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் ஒன்னொன்னா நமக்கு வந்து தருவாங்க. அது போலதான் நமக்கு மியூசிக் ஆப்ஷனும் யூஸ் பண்ண தான் தருவாங்க. அதனால நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மியூசிக் ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராம கூட போகலாம். நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எடுத்த உடனே வந்து மியூசிக் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பீட்டா அப்படின்னு இருக்கும், அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதனால தான் பக்கத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பீட்டா அப்படி சொல்லிட்டு காமிக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் காமிக்கும், பக்கத்தில் பீட்டான்றது காட்டாது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே லீவ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து ஜாயின் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். நான் வந்து ஜாயின் பண்ணிட்டுறதுனால லீவ் அப்படி சொல்லிட்டு காமிக்குது. நான் லீவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக் வந்துடும், மறுபடியும் ஜாயின் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் காமிக்கும் எனக்கு. நான் வந்து லீவ் வந்து நான் கொடுக்கல, நீங்கள் வந்து ஜாயின்ன்றதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாயின் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளுக்குள்ள வந்து நீங்க ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க இன்ஸ்டா பீட்டால. நீங்க பீட்டால ஜாயின் பண்றது மூலம் அதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால நமக்கு வந்து மியூசிக் ஆப்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து பீட்டால வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு மியூசிக் ஆப்ஷனே வரல அப்படின்னா நீங்க இந்த வழியும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கு பாருங்க, மூலையில 3 கோடு. அந்த மூலையில இருக்க அந்த 3 கோட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு மேலே ஃபர்ஸ்ட்லேயே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இப்போ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஹெல்ப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு மறுபடியும் கீழே இருக்கு பாருங்க ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளம். அந்த ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல நீங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். உங்க கேலரியில நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க இப்போ போயிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா இப்போவே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, நீங்க வந்து கேலரியிலேருந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுடைய ப்ராப்ளத்தை, அதாவது மியூசிக் ஆப்ஷன் வந்து அதில் இருக்காது. அது வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும், மியூசிக் ஆப்ஷன் மட்டும் இருக்காது. அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்களுடைய ப்ராப்ளத்தையும் நீங்கள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் டீம் வந்து உங்களுடைய இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு மியூசிக் ஆப்ஷனை அவங்க தர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் முக்கியமா சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 வீக் அது 1 மந்த் கூட ஆகலாம். நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மியூசிக் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுதான் உண்மை. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்க நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். Thank you friends.